எனக்கு ஒரு வசனம் நினைவு வருகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் கர்த்தர் மேல உங்களை நம்பிக்கை வைக்க நான் சொல்லி கொடுக்கிறேன்? பைபிள் சொல்லுது, சகல நன்மை கர்த்தர் கொடுக்கிறார், ஆகவே அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேணும். சகல நன்மையையும் யார் கொடுக்கிறாங்க? கர்த்தர். மனுஷன் ஒரு உதவி செய்வான். நீங்க ஒரு உதவியை செஞ்சுட்டு இன்னொரு முறை போய் நீங்க ஒரு மனுஷங்கிட்ட உதவியை கேட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், எப்பா நேத்து தானே வந்து உதவி கேட்டு ஹெல்ப் வாங்கிட்டு போனேன், திருப்பி என்கிட்ட வந்து உதவி செய்ய கேட்கிற, என்கிட்ட மறுபடியும் உதவி நீ எதிர்பார்க்கிற, என்ன உனக்கு அறிவு இல்லையா? இப்படி ஐஸ்வர்யம் பதில் சொல்றதை பார்ப்போம். ஆனா கடவுள் மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா ஒரு நன்மை அல்ல, வாழ்க்கையிலே சகல நன்மைகளையும் கர்த்தரே நமக்கு செய்வார். இப்ப இருக்கிற பெந்தேகோஸ்தே விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, கர்த்தரை தேடுற விசுவாசிக்கெல்லாம் என்னன்னா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ஆலயத்தில் ஒழுக்கமா தேவனை தேட மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு காசு வேணும், எங்களுக்கு உதவி வேணும், எங்களுக்கு நன்மை வேணும்னு ஆண்டவர்கிட்ட, அதுவும் எப்படி ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி ஒன் வேர்ட்ல ஜெபம் பண்ற கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படிங்க நடக்கும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சகல நன்மைகளை கர்த்தர் 100க்கு 100 கொடுப்பார். ஒரு நன்மை, 2 நன்மை அல்ல, சகல நன்மைகளை கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில் இந்த லைஃப் ஸ்டைலை பார்க்கும்பொழுது நிறைய டென்ஷன், நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கு, போராட்டம் அதிகமாக இருக்கு, எப்போ பார்த்தாலும் ஃபினான்ஷியல் நீட்ஸ் நமக்கு நிறைய இருக்கு. நீட்ஸ் தான் இருக்கு தவிர ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ நமக்கு வரவே இல்லை. நமக்கு இது பெரிய கவலையாக இருதயத்தில் இருக்கும். ஏன்டா இப்படி இருக்கு? நீங்க சோர்ந்தே போகக்கூடாது. பிசாசுடைய தந்திரம் அவைகள். ஒரு விசுவாசிக்கு சோர்வை தந்து வாழ்க்கையிலே கர்த்தர் மீது நம்பிக்கையை கலைப்பான். ஆமா, கடவுள்கிட்ட போய் ஜெபிச்சு ஆலயத்துக்கு போய் நீ எவ்வளோ உண்மையா இருந்த, ஆனாலும் நீ பெருசா நன்மை அனுபவிக்கலையே. பிசாசு காதுல பேசும், வீட்டுக்குள்ள வந்து பேசும், சிந்தித்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது சிந்திக்கிற நேரத்தில் பேசும். ஏன் சர்ச்சைக்கு போற? இவ்வளோ வருஷம் போய் உன் பிள்ளைங்கன்னா திருந்தினானா? உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடந்துருச்சா? இல்லை நீ தான் எதனா வியாபாரம் பண்ணி பெரிய ஆள் ஆயிட்டியா? இல்லை உன் ஆஃபீஸில் உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சா? இல்லை பெரிய சேலரி இம்ப்ரூவ்மெண்ட், உனக்கு இன்க்ரிமெண்ட் ஏதாவது கிடைச்சா? அதே ஜீரோலையே தான் நீ வாழ்ந்திருக்கிற. அப்படி என்ன பெருசா கர்த்தரை போய் பார்த்த? இதனால் சலிப்பு ஏற்பட்டு பிசாசு இவர்கள் இருதயத்தை மாற்றி ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் பின்மாற்றத்திற்கு சென்று தேவ சமூகத்தை விட்டு பின்வாங்கி, ஜபத்தை விட்டு பின்வாங்கி, ஊழியத்தை விட்டு பின்வாங்கி, சபையை விட்டு பின்வாங்கி சோரம் போகிற கூட்டம் இன்றைக்கு ஏராளமானோர். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் அறிவுரை சொல்றாரு. நீங்க தயவு கூர்ந்து சோர்வின் ஆவியை விட்டு வெளியே வர வேண்டும். உங்களுக்குள்ளே கர்த்தர் என்ன சொல்றாரு? துவக்கம் உங்க ஸ்டார்டிங் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமா இருக்கும்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. இந்த வாக்கு தத்தத்தின்படி அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்து விட்டார். உங்களை பார்த்து சொல்றேன், இந்த டூப்ளிகேஷன் லைஃபை மட்டும் நீங்க வாழ்க்கையில இருந்து எடுத்து போட வேணும். அதாவது பொய்யான வாழ்க்கை, சும்மா கடமைக்கு சண்டே சர்வீஸ்க்கு வந்துட்டு வீட்டுல ஜபம் இல்லாம, லைஃப்ல ஜபம் இல்லாம, 100க்கு 100 விசுவாசம் இல்லாம ஏனோ தானோன்னு வாழ்ற கூட்டம் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்க எல்லாம் மனம் திரும்பினாதான் உங்க உடை மாறும், உங்கள் பாவனை மாறும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஆபத்திலிருந்து கர்த்தருடைய புயம், அவருடைய கரம் உங்களை காப்பாற்றும். உங்கள் அவமானத்தை கர்த்தர் விளக்குவார். உங்களுக்கான அதிசயத்தை ஏற்ற நேரத்தில் தேவன் சகல நன்மைகளை சத்துருக்களுக்கு முன்பாக கட்டளையிட்டு உங்களை தேவன் சாட்சியாய் நிறுத்துவார். கைத்தட்டி நல்ல சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம்.